இன்றைக்கி நம்ம குட்டி ஏரியன் தோட்டத்தில் பார்க்க போகிறது ஒரு அதிசயமான நிகழ்ச்சிங்க. இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா? இந்த மாதம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்குங்க நிலாவை பார்த்தேன். அது சிகப்பு கலராக இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோ எடுத்தால் லைட்டாக தான் சிகப்பு தெரியுது. வீடியோ அப்படியே அசைக்கும் போது தான் அந்த ரெட் கலர் தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா அந்த அசைக்கும் போது தெரியுது இல்லையா அந்த ரெட்டு, அதே மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு நிலா. இது என்ன ரீசன் அப்படின்னா, பைபிள் பரிசுத்த வேதாகமம்னு சொல்லப்படுகிற பைபிளில் இதை குறித்து முன்னாடியே தெரிவிச்சிருக்குங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். அவர் வரும்பொழுது அதற்கு முன் அடையாளமாக சந்திரன், அதாவது நிலா இரத்த நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதை நான் வேதத்தில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாமி சீக்கிரமாக வரப்போகிறாருங்க. நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருந்தால் தான் நம்ம அவருடைய வருகையில் அவரோடு கூட இருக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, பரிசுத்த வேதாகமங்கிற புத்தகம், கிறிஸ்தவர்களுடைய புத்தகம் இது. இதில் பாருங்கள், யோவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுங்கிற இதில் எழுதியிருக்கிறாரு. அதில் 3 அதிகாரம் 31 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்களா, சந்திரன் ரத்தமாகவும் மாறும்னு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள் 20 கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் சொல்லப்பட்டிருக்கா. இது கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், அதுலேயும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் 6ஆம் அதிகாரம் 12 அவர் 6ஆம் முத்திரையை மேலே 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. பார்த்திங்களா, இதுதாங்க ஆண்டோடைய வருகைக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்மளும் ஆயத்தமாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் வருகைனா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எப்படி ஆயத்தமாக இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? அப்படின்னா கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்களும் இந்த 3ஆம் தேதி ரத்த நிலாவை பார்த்தீங்களா அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே, காட் பிளஸ் யூ.